ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் ஒரு டீமாக ஃபுட்பால் ஆட போகிறாங்களாம். அதனால் என்னையும் கூப்பிட்ருக்காங்க. நான் சொன்னேன் எனக்கு ஃபுட்பாலே ஆட வராது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க டீமில் ஒரு ஆள் குறையுது, கண்டிப்பாக வந்தே ஆயிரும் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஐயோ, காமெடியாக இருக்க போகுது. வரும்போது ஷார்ட்ஸும் ஷூவும் டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்துடுச்சுமா, ஓடு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பால் கிடச்சா பாஸ் மட்டும் பண்ணி விடு, நம்மளுக்கு பாஸ் பண்ணி விட்ரு, ஆப்போசிட்டு பாஸ் பண்ணி விட்றாத, அது மட்டும் பண்ணால் போதும், அவ்வளோதான் ஃபுட்பால், நீ அவ்வளோ பேசிக்காக அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, வேறு வழியில் கூப்பிட்டாச்சுன்னா போய் தான் ஆகணும். ஈவினிங் வருவேன், ஒரு 3-4 மணிக்கு வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு மறுபடியும் 7 மணிக்கு போகணும். இன்றைக்கி ஃபுல் டே ரெயின். இன்றைக்கி டெம்பரேச்சர் காமிக்கிட்டேன் உங்களுக்கு. ஃபுல் டே இன்றைக்கி ரெயின். என்னடா இது, நமக்கு தேவைங்கும்போது லோடிங். இன்றைக்கி 30னா மணி 8. இப்போ மணி 6:30. ஓகே, இப்போ நான் 7 மணிக்கு கிளம்பிடுவேன். 6:30 9 மணிலேருந்து ஃபுல் டே ரெயின் டில் ஈவினிங் 7 o'clock வரைக்கும் ரெயின். ஆமாம், இன்றைக்கி ஃபுல் டே ரெயின். இந்த வீக் ஃபுல்லாமே லைட்டாக கூலிங்காக தான் இருக்குது. அவ்வளோ 20க்கு மேலேயே போகல கிளைமேட் இந்த வீக் ஃபுல்லாக. அவ்வளோதான், இன்றைக்கி அப்புறம் ஆட்டம் ஆரம்பிச்சிடும். ஆட்டம் முடிச்சுட்டு வின்டர் அவ்வளோதான். ரைட், ஓகே. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக டே 2 வீடியோ போடுறேன். நேற்று லைவ் போட்டேன், நேற்று ஒரு ஆளையும் காணோம், நம்ம ஆளுங்க யாரையுமே காணோம். சரி, பரவாயில்ல, எல்லோரும் தூங்கியிருப்பாங்க அப்படின்னு நேற்று லேட்டாக தான் போட்டேன். இந்த வீக்கெண்ட் 2 ஒர்க் இருக்குது. இந்த வீக்கெண்ட் மீன் மட்டும் வாங்கணும். ஆமாம், மீன் வாங்கணும். போயிட்டு மோட்டர் ஓடிட்டுருக்கு, தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே ஊற்றிட்டு மீன் வாங்கணும். காமிக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே நிமிஷம். இதுதான் நம்மளோட மீன் தொட்டி. சும்மா இப்போதைக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக ஏஐயில் பார்த்து தான் செட் பண்ணுறேன். எனக்கு மீன் தொட்டி செட் பண்ண தெரியாது. என்கிட்ட இருந்துச்சு ஆல்ரெடி, பட் அது மறந்துட்டேன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நாள் இருக்கட்டும், கொஞ்ச நாள் ரன் ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏஐயில் போட்டுருந்துச்சு. ஏன்னா புது மோட்டர் வாங்கியிருந்தேன். ஹீட்ரு பழசு, ஃப்ரெண்டோடது. அப்புறம் உள்ள இது வீடு இருக்குல்ல, டேங்க்குள்ளே, அதுவும் பழசு. அதனால் டேங்க்கும் பழசு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, புது மோட்ரு இருக்கிறதுனால தண்ணி அந்த மோட்டருக்குள்ளே இருக்க அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 நாள் ஓட்டணும். அதனால் சண்டேலேருந்தே ஓடிட்டு தான் இருக்குது. போன வாரத்துலேருந்தே ஓடிட்டு தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன், போன சண்டேலேருந்து ஓடிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறேன், இப்போ ஃப்ரைடே இந்த வாட்டர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புது வாட்டர் ஊற்றி மறுபடியும் 2 நாள் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் நாளைக்கே எடுத்துலாம்னு நினைக்கிறேன். தெரில, ஏதாச்சும் ஒன்று பண்ணுறானா. ஆமாம், மீன் வாங்கிவிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அது லைட் செட்டிங் பண்ணியிருக்கோங்களா, லைட் செட்டிங் சூப்பராக இருக்குது. பர்பிள் கலர் வேறு லெவலில் இருக்குது. நான் எடுத்து காமிக்கிறேன். மீன் உள்ள விட்டுட்டு எடுத்து பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே. அப்போ ரெடி ஆகிட்டு திருப்பி இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்றைக்கி என்ன சாப்பிட்றோம், அதில் என்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக எனக்கு தெரியாது, பட் ஓரளவு மேலாப்பில் சொல்கிறேன். ஓகே, சரி வாங்க. ரெடி ஆகிட்டேன், கிளம்பிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீ கொஞ்சம். ஏன்னா இது இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. 5:30 இருந்துச்சுன்னா இன்றைக்கி 5:30 எந்திரிக்க முடியல. 6 மணிக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த பஸ்ஸு பிடிச்சாகணும். நேற்று லேட்டாக தான் போனேன். இன்றைக்கி அப்படி இருக்கும். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு சொல்லிடுறேன். சீஸு, சாசேஜு, மைனஸு அப்படின்ற ரெண்டு பட்டர் ப்ரெட்டு. அப்புறம் நேற்று டோனட் வாங்கிட்டு வந்தேன். அதில் பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வழக்கம் போல் நம்ம பர்த்டே கேக் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அடுத்து குக்கும்பரு, ப்ளம்ஸு, காஃபி. இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. சாசேஜில் ப்ரோட்டீன் இருக்குது, சீஸ்லேயும் இருக்குது, ப்ரெட்டில் கார்ப் மட்டும்தான், ஃபைபர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சார் டக்குனு வீடு முடிச்சோன்னா அதுமாதிரி அந்த பஸ்ஸு கண்டிப்பாக பிடிக்கணும். ஏன்னா நடக்கணும். அப்புறம் டெய்லி ஒரு எக்கு சாப்பிடுவேன். ஸ்டார்ட் பண்ணும். டெய்லி சாப்பிட்டு இப்போ 2 3 நாள் திங்குதில்லை.
அப்பா அது ரைட்டு டேப்லெட் எடுக்காம கிளாரிட்டி பிடிக்கும். ஃபோனில் எடுத்தாச்சுன்னா நிற்க வைக்க முடியாது, நம்ம டேப்லெட் அப்படியே நிற்கும். தான் நம்மளும் சாசேஜ் கிடைக்குமா? கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கும் நம்மளும் கிடைக்கும். பட் நம்ம ஆளுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதில் என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டு. இதெல்லாம் என்ன இது தான் சாப்பிட்டு போக வேண்டியது. என்ன நமக்கு உட்காந்து நம்ம இது சமைச்சிட்டு டைம் தான். இந்த பாருங்க டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம், 10 நிமிஷம். பட் எடுக்க வேண்டியது அவங்க அப்பா சூஸ் வைப்பாங்க, சீஸ் கட் பண்ணி அதுக்கும் காஃபி நல்லா கட் பண்ணி ஓகே பெட் இன்னும் சமைக்கி மக்கள் வாழ்த்தலி ஒரு 50 செகண்ட்ஸ் தான் எடுத்து கால் வலி. இன்றைக்கி ஃபுட்பால் ஐயோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு அதை நினச்சா பெரும் கடுப்பாக இருக்குது. சும்மாவே இருக்க மாட்டானுங்க. ஃபுட்பால் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு டைம் ஆடி கால் பயங்கர வலி ட்ரை பண்ணி, அது வந்து ஃபுட்பால் நான் ஆக மாட்டேன். தெரியும் அது வந்து அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி. எனக்கு ஸ்போர்ட்ஸே வராது. முதல்ல வாலிபால் ஆடிட்டு இருந்தேன் சின்ன வயசில், அப்புறம் எல்லாம் மறந்து போச்சுப்போம். ஃபுட்பால்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. எங்கே வந்து நிற்பாங்களா பின்னாடி 3 எதுவுமே தெரியாது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. யாரும் அழைச்சிடும் கூட, அப்பா என்னப்பா இது நீ வேற இது பண்ணிட்டு இருக்க. அதுலேருந்து ஆப்போசிட் அப்பா. அப்பா வந்து உங்களுக்கு லைட்டு கிடைக்கும், இது பின்னாடி லைட் கொடுக்காதனால மூஞ்சி இருட்டாது. இங்கேருந்து லைவ் வந்தேன், ஒரு ஜீவனையும் காணும். முடியாத படம் தெரியுது தெரில. இந்த விட்டு சாப்பிட முடியல நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுதான் 5:30 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது எனக்கு எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. இன்னும் 6 மணிக்கு எந்திரிக்கலாம், 6 மணிக்கு எந்திரிக்கலாம்னு தள்ளி போட்டு 6 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிப்பேன். அந்த மணிக்கு எந்திரிப்பேன். அதெல்லாம் எந்திரிச்சிட்டு யோசிப்பேன், ஒரு 10 நிமிஷம் யோசிப்பேன். அம்மா 6 மணிக்கு எந்திரிக்கலாமா, அந்த 10 நிமிஷம் யோசிப்பேன் உட்காந்து. நேற்று வாங்கிட்டு வந்து டோனட் நல்லா இருந்துச்சு. பால் சாப்பிட்டா டீ குடித்தேன். பால் சாப்பிட அப்பா ஓகே. இப்போ புதுசாக வீடியோ பண்ணல, என்ன பேசணும்னு தெரியல, எல்லாம் நிறையா பேசுவேன். அது ஃப்ரிட்ஜில் வச்சனால நல்லா இறுகிடுச்சிடுவோன்றாங்க, டேஸ்ட்டாக. ஓகே, மணி 7:09 ஆச்சு. 7:13 பஸ்ஸில் வந்துடும். இப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஜாக்கெட் போட்டு கொலை எடுத்துகிட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியே போகணும். சரியா வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓடணும், பக்கம் தான் பஸ் ஸ்டாண்டு, ஓட்டுருவேன். அப்லோட் ஈவினிங் தான் பண்ணுவோம். அப்போ அப்போ
அப்போ டெய்லி ஈவினிங் அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். அதான் நிறையா இருக்கும். காலைல பண்ணால் கொஞ்சம் ரிலேட்டிவாக இருக்கும். 5 மணிக்கு இருந்துச்சா காலைல கண்டிப்பாக பண்ணிடுவேன். நாளைக்கு தான் இப்போ காலைல பண்ணுறேன். இன்னும் ஈவினிங் பண்ணிட்டு ஆமாம். கேக்கு இன்னும் 2 நாள் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சுன்னா அப்புறம் டெய்லி கேட்கலாம் கிடையாது. தீர்க்க முடியல. இன்னும் காலையில் ஸ்டார்ட் பண்ணாலும் தீர்க்க முடியும். இது வேறு பண்ண முடியும். கேக் வந்து ரொம்ப டேஸ்ட் உண்டு. ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்வீட் விரும்பியே கிடையாது. ஆனால் இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. காஃபி வந்து இன்ஸ்டன்ட் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, டெய்லி காலையில் சாப்பிடும்போது வீடியோ எடுக்கோம்ல, இப்போ டைம் இல்லாமல் ஓடுறோம்ல, வீக்கெண்ட் அப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி காஃபி போடுறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக. டேப் எடுத்து கிச்சனில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஸ்பேஸ் வைக்கிறதுக்குங்க கிச்சனில் இருக்குது. காமிச்சிட்டா நல்லாயிருக்கும். இப்போ டைம் இல்லை தான், வேறு இல்லை. ஜோலி முடிஞ்சுது. போக முடியாது, வேறு பஸ் தான் போனேன். அப்லோட் பண்ணிட்டே போகிறேன்மா. போக முடியாது. 2 மினிட்ஸில் நான் சாப்பிட்டு சன்ஸ்கிரீன் போட்டு ஹேப்பன்ஸ் ஒன்றும் பிரச்சனை. நமக்கு வேறு பஸ் இருக்குது. நான் நடக்க வேணும், அவ்வளோதான். 8 மணிக்கு எப்படியும் போகிறது கன்ஃபார்ம் போயிடும்ல. மனசு தளர விடக்கூடாது. நான் சின்ன சின்ன விஷயம் டென்ஷன் ஆவேன். ஐயோ பண்ணிட்டமே அப்படின்னு டென்ஷன் ஆவேன். தேவையாக யோசிச்சுட்டு பார்க்க வேண்டும். இதுதான் தேவையாக வந்து உங்களுக்கு நேரமே எந்திரிக்க வேண்டியது. நாங்கள் வேறு பஸ் இருக்குது. சரி, நாளையிலேருந்து கரெக்டாக 5:30 எழுந்திரிப்போம். ஓகே, இன்றைக்கி எதாவது நடந்து போச்சு. என்ன பண்ணோம், டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் கம்பல்சரி சொல்கிறாங்க. நம்ம உடம்போட நீச்சத்தை பேலன்ஸ் வச்சுக்கும். ஃபைபர் அதிகமாக இருக்கும். இதை விட கேட்டில் தான் ஃபைபர் அதிகம். பட் இருந்தாலும் நீச்சத்து அதிகமாக இருக்கனால இதுலேயும் ஃபைபர் இருக்கும். எவ்வளோங்கிறது நீங்கள் சும்மா கூகுள் வச்சு பாருங்கள். 100 கிராம் வெள்ளரிக்காய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். என்ன இருந்தாலும் 2 உலகமே 2ஆக பிறந்தாலும் டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடணும். ஸ்கின்னை ஷைனிங்காக வச்சுக்கும். ஒரு நாள் 2 நாளில் தெரியாது. 1 வருஷம் சாப்பிடுங்க, 6 மாதம் சாப்பிடுங்க, அப்போ தான் தெரியும். அதனால டெய்லி சாப்பிட்றோம். நல்லா மிஸ் ஆகும். இப்போ சம்மர் நல்லா வெள்ளரிக்காய் கிடைக்கும். நெய்பர்ஸ் நிறையா கொடுத்தாங்க, நிறையா கிடந்துச்சு. இப்போ முடிஞ்சுக்கிட்டு தான், இன்னும் 2-3 வெள்ளரிக்காய் தான் கிடைக்கும். இருந்துச்சா கடையில் வாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 26. ஆமாம், குளிச்சுக்கிட்டு நல்ல செய்தி வரும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் வேலைக்கு கேட்டு வச்சுருக்கோம் 2 மணி நேரத்தில். அப்போ இங்கே எப்போ இன்னும் ஓடிட்டுருக்காங்க. நம்புவோம். ஃபிங்கர்ஸ் crossed.
ரொம்ப வீடியோ இருந்தால் போகல, எனக்கு கட்டிங் பிட்டிங் தெரியாது, பண்ண தெரியும், உட்காந்து பண்ணணும்னா பண்ணுவேன், நேரம் இல்லை, அப்படியே போடுறேன். பிடிச்சா பாருங்க, ஸ்கிப் பண்ணி அப்படியே பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் நேரம் இருக்குல்ல, 10 நிமிஷங்கிறது எவ்வளோ டைம், 12 நிமிஷம் ஆச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வெள்ளிக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. எனக்கு வாங்க தான் சொன்னாங்க, ஒரு வீடியோ கண்டிப்பாக சாப்பிட்றோம். அவருக்கு 74 ஒரு நாள் ஒரு 20 கண்டிப்பாக சாப்பிட்றோம். அதை ஒரு அவரை ஒரு 75 வயசு மனுஷன் ஒரு மோட்டிவேஷனாக வச்சா நான் டெய்லி வீடியோ சாப்பிட்றேன். என் பஸ்ஸு போகுது, என் பஸ்ஸு போயிடுச்சு. ரொம்ப பிரச்சனை இல்லை, காம்டா. சரி, அப்புறம் லைவ் முடிச்சுக்கிறேன். சாப்பிட்டு லைவ் கட் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் போட்டு பேகை மட்டும் ஜாக்கெட் பண்ணிட்டு பேக் மட்டும் அப்படியே காணும். ஓகே பாய். நீங்கள் முடிஞ்ச நைட் லைவ் வரேன், அதனால் நாளைக்கு காலையில் அடுத்த விளாகில் பார்ப்போம். ஓகே பாய் கைஸ், டேக் கேர், பாய்.